எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நீங்க விக்ரம்ன்றவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல சார்? சில காரணத்தால அவரால் வர முடியலையா சார்? அதனால எக்ஸ்கியூஸ் கேட்டு பர்சனலா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காரு சார். இந்தாங்க. நீங்க இத பர்சனலா கேட்கணுமா சார்? அனிதா. ஷூர் சார். வாய்ஸ நீயே கேட்டு ஷாக் ஆயிட்டல. யார் இவன்? இவங்கிட்ட எப்படி இந்த எவிடன்ஸ்லாம் கிடைச்சதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் மிஸ்டர் மிதுன் சக்கரவர்த்தி. நான் சொல்ற இடத்துக்கு நீ இப்ப வர. நீ இததான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா மிஸ்டர் மிதுன் குமார். 1 இல்ல 5 இல்ல 50 இல்ல நீ 100 பேரை அனுப்புனாலும் அவங்க எல்லாரையும் காலடியில மடிச்சு கிடப்பாங்கடா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நான் சொல்ற இடத்துக்கு தனியா வாடா. அந்த யமன் வந்து சாவ கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அந்த யமனையே வம்புக்கு இழுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இருக்கலாம்டா, ஆனா அந்த யமனே சைலண்டா சைட்ல போவா பரமசிவனை பார்த்து. வாடா, தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போ. ஒன்னால முடிஞ்சா தோடுறா. ஏய், இந்த மிதுன் குமார் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க மத்தவங்கள மாதிரி அண்ணன் அப்பா அக்கான்னு இருந்து காலை பிடிச்சு வரல. இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க தலைகளை துண்டாக்கி துண்டாக்கி வந்திருக்கேன், வளர்ந்திருக்கேன். நீ என்னோட சாம்ராஜ்யத்தையே டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கல, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா விட்டுருவேனா? விட்டுருவேனா?
டேய், என்னைக்கு நம்ம 2 பேரோட கதை ஆரம்பிச்சதோ, என்னை தேடிக்கிட்டு எப்போ நீ அந்த இடத்துக்கு போனியோ அன்னைக்கே நான் உன்னை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. அந்த பொண்ணை தேடி எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். அன்னைக்கே நீ செத்துருக்கணும். ஆனா மிஸ் ஆயிட்ட. மறுபடியும் உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல முயற்சி பண்ண. ஆனா அந்த பொண்ணு உன்னை திரும்பவும் காப்பாத்திட்டா. மறுபடியும் மிஸ் ஆயிட்ட. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் குறி மிஸ் ஆயிருக்கு. உனக்கு பதிலா மணி செத்துட்டான். அன்னைக்கு நீ என்கிட்ட மிஸ் ஆயிட்டடா. இவ்ளோ நடந்த பிறகு நீ சைலண்டா உன் வாளை சுருட்டிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்ச. பட் நீ ஆல்மோஸ்ட் என்ன ரீச் பண்ணிட்டடா. உன்னால என் நன்றி உள்ள நாய என் கையாலேயே கொல்ல வேண்டியதாயிடுச்சு. சங்கர், அண்ணா, நீ இவ்ளோ நாளா இவ்ளோ சூப்பரா வேலை பார்த்திருக்க. ஆமாண்ணா. இனிமேல் இன்னும் பெரிய இடத்துல நீ வேலை பார்க்கணும். யாருண்ணா? போலீஸ் கையில இருந்து அன்னைக்கு நீ எஸ்கேப் ஆயிட்ட. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. ஆனா நீ என் கையால தான் சாகணும்னு அந்த பிரம்ம பிக்ஸ் பண்ணிருக்கான் போல. ஏய், இந்த மிதுன் குமார் உருவாக்கி இருக்கிற இந்த சாம்ராஜ்யத்துல ஒரு கல்ல கூட உன்னால் அசைக்கவே முடியாது. இதுதான் உன்னோட லைஃப்க்கு தி எண்ட். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.